ஆப் கி அதாலத்தில் காங்கிரஸ் லீடர் ஜோதிராதித்ய சிந்தியா மீது உள்ள குற்றச்சாட்டு. கட்சியின் தோல்வியால் இவர்கள் பாடம் கற்கவில்லை. சிந்தியா சார், டிசம்பர் 2013க்கு அப்புறம் டெல்லியில காங்கிரஸ் கட்சி தோத்தப்போ நடந்த விஷயம். ராகுல் காந்தி சொன்னாரு, நான் கோட் பண்றேன், கட்சி அமைப்பில் அடியோடு மாற்றம் கொண்டுவர நான் முயற்சி செய்வேன். மாற்றம் நடக்கிறதை நான் உறுதி செய்வேன். அதை நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு செய்வேன். அந்த மாற்றம் நடந்துருச்சா? 14 மாசம் ஆயிடுச்சு. நிச்சயமா நான் இதையும் சொல்லியிருக்கேன். கட்சிக்குள்ள சுய பரிசோதனை செய்யற முயற்சிகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. என்னோட கருத்துலயும் சீக்கிரமா ஒரு முடிவை எடுத்துதான் ஆகணும். எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களே பார்த்திருப்பீங்க, பல மாநிலங்கள்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதாவது பல மாநிலங்கள்ல புதியவர்களுக்கு கட்சியில பொறுப்பும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது கட்சி சார்பா, அது திரிபுராவா இருந்தாலும் சரி, மகாராஷ்டிராவா இருந்தாலும் சரி, பல மாநிலங்கள்ல. நிச்சயமா இப்போ மத்திய அளவிலும் என்னுடைய கருத்துல விரைவில் அங்க நடக்க போகுது. அதுதான் உண்மை. இந்த மாற்றம் நடக்க நடக்க ஹரியானால தோத்துட்டீங்க, மகாராஷ்டிரால தோத்துட்டீங்க, ஜார்க்கண்ட்ல தோத்துட்டீங்க. அதாவது ரஜத் சார், நீங்க இந்த மாற்றத்தை கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சா நல்லா. இல்ல இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஆக்சுவலி நீங்க சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன். எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும், எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும், அல்லது எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும், மாற்றம் வரும்போது இறக்கங்கிறது கண்டிப்பா ஆரம்பிக்கும். உங்க கையில ஒரு மந்திரக்கோலை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல மாத்துற மாதிரி மாத்திர முடியாது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் தேவைப்படுது, ஒரு நேரம் தேவைப்படுது அந்த மாற்றத்தோட பலன் கிடைக்கிறதுக்கு. என்னோட கருத்துல, அதாவது இப்போதைக்கு எங்க கவனம் தேர்தல் வரப்போற மாநிலங்கள் மேல இருக்கணும். அதுல நாங்க உறுதியா இருக்கோம். அங்க ஒரு வலுவான, ரொம்ப பொறுப்பான ஒரு கட்சி அமைப்பை உருவாக்குறதா எங்களுடைய குறிக்கோளா இருக்கு. அதாவது ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பிக்கை இருக்கா? அதாவது ராகுல் காந்தி அவர்கள் போற பாதையில லோக்சபா தேர்தல்ல 16 தொகுதிகளை தேர்ந்தெடுத்தாரு. அங்க அமெரிக்கன் ஸ்டைல்ல பிரைமரிஸ் நடத்தினாரு. ஆனா அந்த 16 தொகுதிகள்லயும் வேட்பாளர்கள் தோத்துட்டாங்க. அதாவது என்ன பொறுத்தவரை வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் எதை பத்தியாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல டிவிடெண்டும் கிடைச்சிருக்கு. பல இடங்கள்ல நாங்க இதே முறையில அதாவது வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தோம், அவங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க. அதனால ஜனநாயகத்துல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது ரொம்ப அவசியம். பல விஷயங்கள உங்களுக்கு நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும், பல விஷயங்கள்ல உங்களுக்கு அப்படி எதுவும் கிடைக்காம போகலாம். ஆனா மாற்றத்துக்கான நடைமுறை ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். அவரு விடுமுறையில போயிருந்தப்போ திரும்பி வரும்போது ப்ளூ பிரிண்டோட வருவார்னு நீங்க சொன்னீங்க. அப்போ ப்ளூ பிரிண்ட் கிடைச்சிருச்சா? என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய மனசுல ப்ளூ பிரிண்ட் ரொம்ப தெளிவா இருக்கு. அடுத்த 1-2 மாசத்துல அந்த மாற்றத்தை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. எங்க மாற்றம் வருது? அவரு நேபாள் எம்பசில இரங்கல் செய்தி எழுத போனாரு. அதுவும் போனை பார்த்து தான் எழுதினாரு. அதை உங்ககிட்ட யார் சொன்னாங்க? இப்போ நான் உங்களுடைய இந்த ஷோவில் நான் என்னுடைய பாக்கெட்ல இருக்கிற மொபைல் போனை எடுத்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் பதில பார்த்து படிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? ஒருவேளை எனக்கு ஏதாவது இமெயில் வந்திருக்கலாம், அதை நான் இங்க இப்படி வச்சுக்கிட்டு அதை பார்த்து நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்னு நீங்க சொல்லலாமா? சரி, அப்படின்னா அந்த வீடியோ. ஆமா, அதாவது பிரச்சனை இங்கதான் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலையும் பல அர்த்தங்களை நீங்க தேட முயற்சி பண்றீங்க. ஒரு பழமொழி இருக்கு, हाथ कंगन को आरसी क्या, पढ़े लिखे को फारसी क्या. அதே மாதிரி ராகுல் அவர்கள் எம்பசில இருந்தப்போ அந்த வீடியோவை பார்த்தாலே போதும், மக்களும் பார்க்கட்டும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். அவர் மெசேஜ் எப்படி எழுதுறாருன்னு அதை போட்டு காட்டுறேன். அந்த எவிடன்ஸை காட்ட விரும்புறேன். இப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் இதை ஒத்துக்க மாட்டேன். அதனாலதான் காங்கிரசின் பல தலைவர்கள், அம்ரேந்தர் சிங் அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு, சோனியா அவர்கள் தொடர்ந்து தலைவரா இருக்கணும்னு. கிஷோர் சந்த் தேவ்
அவர் கூட சொன்னாரு, ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள்ல பாதிய நிறைவேற்றி இருந்தா கூட கட்சியோட நிலைமை இப்படி இருந்திருக்காதுன்னு. அதாவது அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும், உதாரணத்துக்கு ரஜத் சார் நீங்க இந்தியா டிவியோட தலைவரா இருக்கணுமா, இல்ல நம்ம மிஸ்ரா சார் இந்தியா டிவியோட தலைவரா இருக்கணுமா, இந்த மாதிரி ஒரு நிறுவனத்துல அதாவது யாரு தலைவரா இருக்கணுங்கிறத அந்த நிறுவனத்தோட நலனை விரும்பினா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை கண்டிப்பா நாம நிறைவேற்றி ஆகணும். யாரு எப்போ எப்படி தலைவரா வருவாங்க, எப்போ ஆவாங்க அப்படிங்கிற இந்த முடிவையெல்லாம் நாம ஏஐசிசி கிட்ட விட்டுறணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா என்னுடைய பொறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல என்னுடைய தொகுதி, அப்புறம் நாடாளுமன்றத்துல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. அதுல நான் என்னுடைய கவனத்தை செலுத்தணும், அதுலயே என்னுடைய முழு ஆற்றலை செலுத்தணும். இந்த விஷயங்கள நான் ஈடுபடக்கூடாது. இந்த கேள்விகளை நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி கேள்விகள் எழும்புது. லோக்சபால காங்கிரஸ் கட்சியின் மூத்த உறுப்பினர் கமல்நாத் இருக்காரு. கமல்நாத் அவர்கள் சொல்றாரு, ஏதாவது பிரச்சனையோட நான் சோனியா காந்தி அவர்களை பார்க்க போனா என்ன ராகுல் காந்தி கிட்ட அனுப்பிடுறாங்கன்னு சொல்றாரு. அப்புறம் ராகுல் காந்தி கிட்ட போனா இந்த முடிவை சோனியா காந்தி அவர்கள் தான் எடுப்பாருன்னு சொல்றாராம். அப்போ இந்த டயலமா கட்சிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதா? இது டயலமோ இல்லைன்னு நான் நினைக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த முடிவு அது எப்ப எடுக்கப்பட்டாலும் அதை ஏஐசிசி கிட்ட விட்டுறணும், காங்கிரஸ் தலைவர்கள்கிட்ட விட்டுறணும். என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை ஒரு பொறுப்புள்ள வீரனா செஞ்சு முடிக்கணும். அதை நான் ஒரு முழு ஆற்றலோட செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.